அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லோருக்குமே என்னுடைய ஆழ்மனதிலிருந்து உணர்வு பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த உணர்வு பூர்வமான நன்றிகள் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நான் தெரிவிக்கிறதுக்கான காரணம், நம்ம சேனலில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் சேனல் ஆரம்பித்து 1 வீக் ஆகுது. நான் எந்த வீடியோவும் அதில் அப்லோட் பண்ணலை. இருந்த போதிலும் என் மேலே உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை காரணமாக ஆயிரக்கணக்கான பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நிச்சயமாக உங்கள் எல்லோருடைய நம்பிக்கையும் நான் கட்டாயமாக காப்பாற்றுவேங்க. அது மட்டும் இல்லை, வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய மிகவும் எளிமையான தாந்திரிக பரிகாரங்கள், மந்திர முறைகள், ரகசிய வழிபாடுகள் மற்றும் ஆன்மீக தகவல்கள், இது போன்ற எல்லா விஷயங்களையும் நம்ம சேனலில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது குறிப்பிட்ட தேவைகள் இருந்தால் கூட நீங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் அதற்கான தாந்திரிக முறைகள் அப்படி இல்லைன்னா மந்திரங்களை அப்லோட் பண்ணுறேன். மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லோருக்குமே என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த டிவைன் ட்ரூத் சேனலில் ஃபஸ்ட்டு என்ன வீடியோ அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனலில் உங்கள் எல்லோருக்கிட்டையுமே நான் சஜஷன் கேட்டிருந்தேன். நீங்கள் நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காதல் மற்றும் திருமண வாழ்க்கைக்கான மந்திர முறையை அப்லோட் பண்ண சொல்லியிருந்தீங்க. அதனால் இன்றைக்கி நம்ம காதல் மற்றும் திருமண வாழ்க்கை வெற்றி அடைவதற்கான மந்திரத்தை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்னொரு மந்திரத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மந்திரம் நீங்கள் எல்லோருமே பயன்படுத்தலாம். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே இந்த மந்திரத்தை சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மந்திரம். எல்லோருமே இதை பயன்படுத்தலாம்ங்க. இதை ஒரு மதத்திற்கு சொந்தமானதுன்னு நம்ம ஒதுக்கி வைக்க வேண்டாம். நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா எல்லோருமே இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம். உங்கள் எல்லோருக்குமே தெரிஞ்ச சிம்பிளான ஆதி மந்திரம், முதல் மந்திரம் ஓம். இந்த ஓம் அப்படின்ற மந்திரத்தை நீங்கள் பிரம்ம முகூர்த்த வேளையில் ஜபிக்கும் பொழுது அதீதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மட்டும்தான் சொல்லணும்னு கிடையாதுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குமோ அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். குறைஞ்சபட்சம் அரை மணி நேரம் நீங்கள் இந்த ஓம் மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. அளப்பரிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் காமனாக சொல்கிற ஒரு விஷயம், எங்களுக்குள்ள நெகட்டிவ் தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் பயன்படுத்துகிறவங்களா இருந்தாலும் சரி, மந்திர முறைகள், தாந்திரிக முறைகள் இதெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கும் பொழுதும் ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ் தாட்ஸ் மட்டும் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா நெகட்டிவ் தாட்ஸை நீங்கள் நீக்கும் பொழுது மட்டும்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஸோ நெகட்டிவ் தாட்ஸை நீக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. அதில் முக்கியமான மந்திர முறை எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓம் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் ஜபிக்கிறதுனால. இந்த ஓம் அப்படின்ற மந்திரத்தை தினமும் அரை மணி நேரம்னு 21 நாட்கள் நீங்கள் கண்டினியூஸாக சொல்லிட்டு வாங்க. எந்த அளவுக்கு பெரிய மாற்றம் ஏற்படுதுன்னு நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. அரை மணி நேரம் தினமும் நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய உடல் அளவில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். எந்தவித பிரச்சனைகள் இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை நீங்களே உணர்வீங்க. மேலும் உங்களுடைய மனம் ஒரு அமைதியான நிலைக்கு போகும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய கோபம் கட்டுப்பட ஆரம்பிக்கும். உங்களுடைய பயம் தெளிய ஆரம்பிக்கும். 21 நாட்கள் நீங்கள் கரெக்டாக இந்த ஓம் அப்படின்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா 21 நாட்களுக்கு பிறகு உங்களுடைய காதுகளில் தானாகவே ஓம் அப்படின்ற வார்த்தை மெல்லமாக கேட்க ஆரம்பிக்கும். இது ப்ராக்டிக்கலான ஒரு உண்மை. ரொம்ப பாசிட்டிவாக நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. மேலும் உங்களுடைய ஞாபக சக்தி அதிகரிக்க ஆரம்பிக்கும். 21 நாட்கள் தான் சொல்லணும்னு கட்டாயம் கிடையாதுங்க. அதற்கு மேலேயும் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். உங்களுடைய உடலிலும் மனதிலும் ஏற்படும் அந்த நல்ல மாற்றத்தை வச்சு நீங்களே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. மேலும் அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் மந்திரம் சொல்லி முடித்ததுக்கு பிறகு சாப்பிடலாம். பெண்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் பிரேக் எடுத்துக்கலாம். மேலும் நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன்லையோ இல்லை தாந்திரிக முறைகள் எதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் இந்த ஓம் அப்படின்ற மந்திரத்தை நீங்கள் தாராளமாக உச்சரிக்கலாம். இந்த மந்திரத்திற்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. மேலும் இந்த மந்திரத்தை எப்படி உச்சரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஓம், இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி சொல்லணும். ஓம் ஓம்னு ஷார்ட்டாக நீங்கள் சொல்லக்கூடாது. மேலும் ஆடியோவில் கேட்குறவங்களா இருந்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாமல் பார்த்துக்கோங்க. மேலும் நீங்களும் கூட சேர்ந்து மனதளவில் அப்படி இல்லைன்னா வாய் விட்டு சொல்லணும். ஜஸ்ட்டு நீங்கள் லிசன் பண்ணால் மட்டும் போதாது, நீங்களும் கூட சேர்ந்து சொல்லணும். அப்போ தான் அதிகமான வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும். இந்த ஓம் அப்படின்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா ஒரு பீஜ மந்திரம். பீஜ் அப்படின்ற வார்த்தைக்கு விதை அப்படின்னு பொருள். ஒரு விதையை நீங்கள் வளமான மண்ணில் புதைச்சி தேவையான அளவுக்கு தண்ணீரும் சூரிய ஒளியும் அதற்கு நம்ம கொடுத்தோம்னா அந்த விதை ஒரு மரமாக வளரும்.
அதே மாதிரி தாங்க இந்த பீஜ மந்திரங்களை சரியான உச்சரிப்போட சில தினங்களுக்கு கண்டினியூஸாக நம்ம சொல்லிட்டு வந்தாலே நமக்குள்ள இருக்க ஈர்ப்பு சக்தி பல மடங்கு பெருகி நம்முடைய பாசிட்டிவிட்டி பெருகி நம் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லைங்க, பிரபஞ்சத்தின் ஆற்றலை கிரகிக்கும் சக்தி நம்ம உடலுக்கு கிடைக்கும். இதன் மூலமா நம்முடைய உடல் ரீதியான பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும். இது ப்ராக்டிக்கலாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற விஷயம். அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எல்லோருமே இந்த ஓம் மந்திரத்தை யூஸ் பண்ணணும்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் வெற்றி பெற வைக்கும் அதிசக்தி வாய்ந்த கிருஷ்ணர் மந்திரம். இந்த மந்திரத்தோடைய காம்பினேஷனே பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நமஹ. இது தாங்க அந்த மந்திரம். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன், ஓம் அப்படின்ற வார்த்தைக்கு பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குது. அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய க்ளீம் அப்படின்ற வார்த்தை காதலுக்காகவே இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, காதலை வசீகரிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அன்னை காளிதேவிக்கு உரிய வார்த்தை இந்த க்ளீம். க்ளீம் வார்த்தையை மட்டுமே நீங்கள் ஜபித்து வந்தாலே காதலை ஈர்க்க முடியும். அதன் கூட இந்த ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நமகன்னு நீங்கள் சொல்லும் பொழுது நிச்சயமாக குறிப்பிட்ட நபரை உங்களால் ஈர்க்க முடியும். அது மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் விரும்பும் திருமண வாழ்க்கை உங்களுக்கு அமையும். நீங்கள் அரேஞ்ச்டு மேரேஜுக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு விருப்பமான அந்த நபர் உங்களுக்கு கணவனாகவோ மனைவியாகவோ அமைவாங்க. அடுத்ததாக இந்த ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நமக அப்படின்ற மந்திரத்தை பெண்கள் மட்டும்தான் பயன்படுத்தணுமான்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. நிச்சயமாக கிடையாதுங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பயன்படுத்தலாம். கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா இறைவன், அவர் ஒரு பரம்பொருள். க்ளீம் அப்படின்ற வார்த்தை நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்ன காதலை வசீகரிக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான பீஜ மந்திரம். கிருஷ்ணரை நோக்கி நீங்கள் இந்த க்ளீம் மந்திரத்தை சொல்லும் பொழுது காதலை நீங்கள் ஈர்க்க ஆரம்பிப்பீங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, காதலை ஈர்க்கும் அந்த ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, கணவன் மனைவியாக இருந்தாலும் நீங்கள் இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம். உங்களுக்குள்ள சுமூகமான சமாதானமான ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பில்டாக ஆரம்பிக்கும். அடுத்ததாக இந்த மந்திரத்தை எப்படி பிரயோகம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை அப்படி இல்லைன்னா சனிக்கிழமை இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு நாளைக்கு 108 முறைன்னு 21 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் சொல்லணும். லேடிஸாக இருந்தால் பிரேக் எடுத்துக்கலாம். இந்த மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் அசைவம் சாப்பிடலாம், எந்த ஒரு தடையும் கிடையாது. மேலும் இந்த மந்திரத்தை மாலை 6 மணிக்கு மேலே இருந்து நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க. விரைவாக உங்களுக்கு பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்த நேரத்தில் சொல்ல முடியாதவங்க நீங்கள் மாலை 6 மணிலேருந்து தான் சொல்ல ஆரம்பிக்கணும். மதிய நேரத்தில் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேண்டாம். வாய் விட்டும் சொல்லலாம், அப்படி இல்லைன்னா மனசுக்குள்ளேயும் நீங்கள் சொல்லிக்கலாம். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளோரில் அப்படி இல்லைன்னா பெட்டில் படுத்துக்கிட்டு கூட இந்த மந்திரம் சொல்லலாம். எந்த தவறும் கிடையாது. இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி மனதார கிருஷ்ணரிடம் ஒரு நிமிடம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நீங்கள் விரும்பும் அந்த நபர் கூட உங்களுக்கு திருமணம் நடக்கணும், இல்லை ஆல்ரெடி திருமணம் நடந்திருந்தால் அவங்க உங்கள் கூட சேர்ந்து வாழணும்னு மனதார நீங்கள் வேண்டியதுக்கு பிறகு இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஆல்ரெடி காமதேவ மந்திரத்தை பிரயோகம் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் அந்த ஒரு மந்திரம் சொன்னாலே போதும். அவ்வளவுதாங்க இந்த மந்திர பிரயோக முறை. மோஸ்ட்லி நான் எல்லா இன்ஃபர்மேஷனையும் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.